தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு போற இடமெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்று வரை தொகுதி பங்கீடு நிறைவடைஞ்சிருச்சு, இந்தந்த தொகுதிகள் அதிமுக போட்டியிடும், அந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிடும், எத்தனை தொகுதி தினகரனுக்கு இப்படி எதுவுமே தெரியல. இதுல என்ன நகைச்சுவை அப்படின்னா 126 தொகுதியில நாங்க போட்டியிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவங்க தான் மத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கால சூழல் பாருங்க, அமித்ஷா கிட்ட இவர் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு காலம் நகர்ந்து போயிருக்கு. இதுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு டிடிவி தினகரனையும் அன்புமணி ராமதாஸையும் டெல்லிக்கு அழைச்சு அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாஜக அதிமுக கிட்ட எந்தெந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அத்தனை தொகுதிகள் எங்களுக்கு தரணும், கிட்டத்தட்ட 30 - 40 தொகுதிகள் எங்களுக்கு தரணும், அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் தான் தரணும், கொங்கு பெல்ட்டில் கிட்டத்தட்ட 5-6 சீட்டு கேட்குறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியில் வருது. இது எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்ல முடியாமல் நோன்னு சொல்ல முடியாமல் தலையை சொரிஞ்சிட்டு பிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள். இதுல இருந்தே தெரியுது அதிமுக எந்த லட்சணத்தில் இந்த கூட்டணியில் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட மாபெரும் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றது இந்த ஒரு சான்றே போதும்.